வெல்கம் டு solidworks மாஸ்டர் கோர்ஸ். இந்த கோர்ஸில் மெயினாக என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவோன்னா solidworks ப்ரொஃபஷனல் கோர்ஸ், பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமோட்டிவ் சர்ஃபேஸ் செல்லிங். இந்த 4 டிஃப்ரெண்ட் கோர்சஸை லேர்ன் பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாலிட்வொர்க்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வந்து சாலிட் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், ஷீட் மெட்டல் மாடலிங், வெல்ட்மெண்ட், அசம்பிளி அண்ட் டிராஃப்டிங். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட மெயின் ஃபண்டமெண்டல்ஸை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிடலாம். ஏன்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு கீ ஃபேக்டர். எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணும்போது ஸ்க்ராச் ஃப்ரம் இனிஷியல் பேசிக் ஒரு டிஃபால்ட் டெமோ டைப்லேருந்து ஃபைனல் சேல்ஸ் போகிற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் ப்ராசஸை லேர்ன் பண்ணணும்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து திங்ஸ் டு கன்சிடர் இன் டிசைன். இது வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதோட அஸ்தட்டிக், அதோட அப்பியரன்ஸ் வைஸாகவும், அதோட எர்கனாமிக்ஸ் ஹேண்டில் பேஸ் பண்ணுறையும் எப்படி வந்து என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து அந்த டிசைனில் வந்து கன்சிடர் பண்ணணும். அதை ஒன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் வைஸாக லேர்ன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பான ஸ்கெட்ச் ப்ரொஃபைல்ஸ். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதோ, ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதோ அது மட்டும் நம்ம லேர்ன் பண்ண போகிறதில்ல. இது ஒரு டாபிக்ஸ் இன்டெப்த் மாடிஃபைங் என்டிட்டிஸ், ஸ்கெட்ச் ப்ரொஃபைல்ஸை இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாமா, நெக்ஸ்ட்டு வந்து குயிக் ஸ்னாப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு இன்ஸ்டன்ட் 2D யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ளோஸாக இருக்கா, ஓப்பனாக இருக்கா, நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இதெல்லாமே லேர்ன் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ஸ்கெட்ச் ப்ரொஃபைல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்ட பிறகு சாலிட் ஃபியூச்சர்ஸ்னால் ஜஸ்ட்டு வந்து ஒரு டூல்ஸ் எக்ஸ்ட்ரூட் போஸ், ரிவால்வ்டு போஸ் யூஸ் பண்ணி மட்டும் ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக அட்வான்ஸான ஃபியூச்சர்ஸ் லைக் மூவ் அண்ட் காப்பி பாடிஸ், இண்டென்ட்டு, கம்பைன் பாடிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இது மட்டும் இல்லாமல் இன்னும் லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு சாலிட் மாடலிங்னா ஜென்ரலாக வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை டிசைன் பண்ணுறது தான் சாலிட் மாடலிங்கோட பேசிக் டெக்னிக்கே. அந்த பேசிக் டெக்னிக் மட்டும் இல்லாமல் ஒரு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ், ஒரு கிளச் பிளேட் டிசைன்ஸ் 2D டிராயிங்லேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு பிஸ்டன் மாடலை இன்னர் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். அது வந்து இனிஷியலாக டிசைன் பண்ணுற சாலிட் மாடலிங்க்கு டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ஃபேஸ் மாடலிங் வந்து ப்ராடக்ட் டிசைன்ஸ். எப்படின்னா நீங்கள் ஒரு சேர் மாடல் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு காரோட அவுட்டர் சர்ஃபேஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பைக் சர்ஃபேஸ், நெக்ஸ்ட்டு ஒரு மவுஸ் பேட், இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணுறப்ப அதுக்கு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்ஃபேஸ் இருந்தால் தான் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் டிசைன் பண்ண முடியும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு பார்ட்ஸ் எல்லாம் சாலிட் மாடலிங் மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. சர்ஃபேஸ் அண்ட் சாலிடோட மர்ஜிங் என்டிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து சர்ஃபேஸ் மாடலிங். நெக்ஸ்ட்டு வந்து ஷீட் மெட்டல் நோட் பண்ணிங்கன்னா, ஷீட் மெட்டலில் பேசிக்காக லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். இது நார்மலாக டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு சாலிட் மாடலிங் டாலரன்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் பண்ணாமல் இதில் கேவ் ஃபேக்டர்ஸ், பெண்ட் அலவன்ஸ், பெண்ட் டிரெக்ஷன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷீட் மெட்டலுக்கு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன திக்னஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பெண்ட் ரேடியஸ் வந்து அப்ளை பண்ணுறோம், அந்த பெண்ட் ரேடியஸ் அப்ளை பண்ணுறதுனால லென்த் எவ்வளோ நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஷீட் மெட்டலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெண்ட் பண்ணுறாங்க, ஜாக் பெண்ட் பண்ணுறாங்க, ஸ்கெட்ச் பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அ அத மாடிஃபிகேஷன்ஸ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸில் அது ப்ராக்டிக்கல் ரிலேட்டபிளாக இருக்கும். எப்படின்னா, நம்ம டிசைன் பண்ணும்போது இங்கே நமக்கு ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து ஏதாவது மிஸ்இன்டர்பிரிட்டேஷனாக அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா, ப்ராக்டிக்கலாகவும் ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் அது வந்து அஃபெக்ட் ஆகும். இங்கே ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு சாலிடாக குட் எக்ஸாம்பிளாக வருதுன்னா, அது ப்ராக்டிக்கலாகவும் பாசிபிள். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ரிலேஷனாக இருக்கிறது தான் சாலிட்வொர்க்ஸில் இருக்க அந்த ஷீட் மெட்டல் ஃபியூச்சர்ஸ். ஒன்ஸ் அதை டெவலப் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வெல்டமெண்ட் ஸ்ட்ரக்சர். வெல்டமெண்ட் ஸ்ட்ரக்சர் பேசிக்காக எந்த ஒரு ஃபார்மேஷன், எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த வெல்டமெண்ட் ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு ஸ்கொயர் பீமாக இருக்கட்டும், ஒரு சர்க்குலர் பீம், ஒரு ரெக்டாங்குலர் பீம், இந்த மாதிரி டிஃபால்ட் ப்ரொஃபைல்ஸ் இல்லாமல் நம்ம ஓன் ப்ரொஃபைல்ஸை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஈஸியாக மாடிஃபிகேஷன் பண்ணுறது, ஒரு ஃபேக்டர்ஸை வந்து 2, 3 ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்கள் மர்ஜ் பண்ணுறீங்கன்னா அதில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக வெல்டிங் கிரியேட் பண்ணுறது. ஏன்னா வெல்டமெண்ட் ஸ்ட்ரக்சர்னாலே வெல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நோட் பண்ணும். அதையும் வந்து கிரியேட் பண்ணும். ஒன்ஸ் அதை லேர்ன் பண்ணிட்ட பிறகு அசம்பிளியில் பேசிக்காக 3 டிஃப்ரெண்ட் மேட்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் மேட், அட்வான்ஸ் மேட், நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் மேட். அது மட்டும் இல்லாமல் இங்கே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை வந்து லேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எவாலுவேட்டிங் ஃபீச்சர்ஸும் லேர்ன் பண்ணலாம். ஒன்ஸ் அதை லேர்ன் பண்ணிட்ட பிறகு டிராஃப்டிங் வந்து ஜென்ரலாக ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு டிராயிங்கை ஜஸ்ட் 2Dயாக மட்டும் காமிச்சா போதுமா, அதுதான் டிராஃப்டிங். ஆனால் அது மட்டும் கிடையாது. பிஓஎம் ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிவிஷன் எப்படி வந்து, ஏன்னா கம்பெனிக்கு இம்பார்ட்டனே ரிவிஷன், டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆகுது, அதெல்லாம் நான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் லாட் ஆஃப் அனோட்டேஷன்ஸ், ஒரு டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, பில் ஆஃப் மெட்டீரியல் டேபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அதில் நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியுமா, நெக்ஸ்ட் லாட் ஆஃப் அனோட்டேஷன்ஸ் அதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஏன்னா இதில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர்ஸ், என்னென்ன லேட்டஸ்ட்
நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் சிம்பிள்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது எல்லாமே வந்து இந்த டிராஃப்டிங்கில மட்டும் தான் உங்களால லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஒன்ஸ் இத லேர்ன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ்னா, நார்மலா எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும், அத வந்து ஸ்கேனர யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்றாங்க. ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்ட வந்து ஸ்கேன் பண்ணிட்டு, அத சிஸ்டமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது, எஸ்எல் ஃபைலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓபிஜி ஃபைலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. பாலி ஃபைலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த பாலி ஃபைலா கன்வெர்ட் பண்ணது நம்ம சாலிட்வொர்க்ஸ் ஃபைலா எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது? ஏன்னா டிஃபரெண்ட் மெஷ் டேட்டா இருக்கும். அந்த டிஃபரெண்ட் மெஷ் டேட்டாலேருந்து எப்படி நமக்கு ஏத்த மாரி அந்த ஃபீச்சர்ஸ வந்து கிராப் பண்றது? அது எல்லாமே வந்து இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ்ல வந்து நீங்க லேர்ன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் ஃபீச்சர். ஒரு ரெக்டாங்குலர் ப்ராடக்ட் இருக்கு. அத வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா? அது மட்டும் கிடையாது. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட், ஒரு சேர் டிசைன், ஒரு ரிங் டிசைன் இதுலேருந்து அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட சாலிட் மாடலை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இதெல்லாமே இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல வந்து நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஒன்ஸ் இத கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் பார்க்க போறது தான் வந்து சாலிட்வொர்க்ஸ் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஓகே. சாலிட்வொர்க்ஸ் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன? நார்மலா அதுதான் ஃபியூச்சர் ஆஃப் லேர்னிங். எப்படின்னா, நீங்க ஜெனரலா ஒரு ப்ராடக்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்ட் பார்ட்ஸ் வந்து லாட் ஆஃப் டைமென்ஷன்ஸோட நீங்க வந்து சேவ் பண்றீங்க. யூசுவலா வந்து நீங்க டிரா பண்ணும்போது சில ரிலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஒண்ணு வந்து ஜியோமெட்ரிக்கல் ரிலேஷனா இருக்கணும். இன்னொன்னு வந்து டைமென்ஷனல் ரிலேஷனா இருக்கணும். சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்ட் பார்ட்ஸ் நெறைய ஏரியால டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்ப நீங்க எ டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணி ஒரு மாடல ஜெனரேட் பண்ணிட்டு, அத மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட அப்ளை பண்றீங்க. மேனுஃபேக்சரர்ஸ் இந்த டைமென்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு மிஷினுக்கு அடாப்ட் பண்ண முடியலன்னு உங்களுக்கு வந்து திரும்ப சொன்னா, நீங்க ஒரு டைமென்ஷன்ஸா மாடிஃபை பண்ணுவீங்களா? அப்படி மாடிஃபை பண்ணா டைம் கன்சம்ப்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமா எடுக்கும். அத அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த பாராமெட்ரிக் ஈக்குவேஷன். இந்த பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் லேர்ன் பண்றது மூலியமா நீங்க டிஃபரெண்ட் ஃபார்முலாஸ், ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ், பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ், அரித்மெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாரி ஃபார்முலா பேசிஸ் லேர்ன் பண்றதுனால, நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப் மாடல்ஸ்ல ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒரு டைமென்ஷன்ஸ எடிட் பண்ணாவே போதும். அத பேஸ் பண்ணி மத்த எல்லா டைமென்ஷன்ஸ், எல்லா ப்ரொஃபைல்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடிட் ஆயி, நம்மளோட ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஒரு மாடல ஜெனரேட் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து குடுக்கலாம். ஸோ இதோட யூஸ் தான் எக்ஸாக்ட்டா அந்த பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். இதுல வந்து குளோபல் வேரியபிள்ஸ், ஈக்குவேஷன்ஸ், பிஹெச்எஸ் ஃபார்முலாஸ், இதுல இஃப் ஃபங்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது? நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது? சைன் தீட்டாவ எப்படி யூஸ் பண்றது? காஸ் தீட்டாவோட ஃபேக்டர்ஸ் என்ன? இதெல்லாமே நீங்க வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அத லேர்ன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் பார்க்க போறது தான் வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் சர்ஃபேஸ் டெய்லிங். ஜென்ரலா ஆட்டோமோட்டிவ் சர்ஃபேஸ் டெய்லிங்னாலே, நம்ம ஒரு சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட டிசைன் பண்றது மட்டும் இல்லாம, அந்த டான்ஜென்ஷியல் கனெக்ஷன்ஸ எப்படி மேக் பண்றது? இத லேர்ன் பண்றது மூலியமா உங்களால ஒரு ஏரோஃபாயில் ஷேப்டு ப்ராடக்ட்ஸ், ஒரு டே டு டே லைஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அத சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஈஸியா டிசைன் பண்ணலாம்? அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி நம்ம மீட் பண்றது? ஏன்னா, இந்த கார் டிசைன்ஸ்லயே நோட் பண்ணீங்கன்னா, லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஒரு காம்ப்ளக்ஸான ஷேப். ஃப்ரண்ட் அண்ட் பேனட்ல இருக்க அந்த ஏரோஃபாயில் டிசைன்ஸ், நெக்ஸ்ட் சைட்ல இருக்க ஃபெண்டர் சர்ஃபேஸ், ரியர்ல இருக்க குவாட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் இன்னர் போர்ஷன்ஸ்ல இருக்க அந்த ரூஃப் சர்ஃபேஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா சர்ஃபேஸோட டான்ஜென்ஷியல் கனெக்ஷனுக்கு ஏத்த மாரி ஈச் அண்ட் எவ்ரி போர்ஷன கிளியர் அண்ட் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சர்ஃபேஸ் மாடலிங் அந்த ஆட்டோமோட்டிவ் சர்ஃபேஸ் டூலிங் கோர்ஸ் லேர்ன் பண்றது மூலியமா, ஒரு சர்ஃபேஸ் டூல யூஸ் பண்ணி எந்த விதமான ப்ராடக்ட்டா இருந்தாலும் நம்மளால டிசைன் பண்ண முடியும். ஸோ, ஓவராலா இந்த 4 டிஃபரெண்ட் கோர்சஸ் ஜஸ்ட் டூல்ஸ் மட்டும் இல்லாம, எக்ஸாம்பிள்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மென்ட்ஸ், நெக்ஸ்ட் லாட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிதான் இந்த கோர்ஸ் இருக்கு. ஒன்ஸ் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபேக்டர்ஸா வந்து நம்ம கிளியர் பண்ணுவோம். சப்போஸ் இன்கேஸ் வந்து உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா கூட, இன்ஸ்ட்ரக்டர் சப்போர்ட் யூஸ் பண்ணி உங்க டவுட்ட வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ, ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ணீங்கனாலே போதும். நீங்களும் ஒரு பெர்ஃபெக்ட் டிசைன் இன்ஜினியரா டாப் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகலாம். ஒன்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ பிளஸ் ரெஸ்யூமே வந்து நாங்களே பில்ட் பண்ணி தந்துருவோம்.